Taste the Daily. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கோயிலில் சாமி கும்பிட சென்று வெள்ளத்தில் சிக்கிய 60 பக்தர்கள் பத்திரமாக வெளியேறினர். பெரியாற்று படுகையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிய நிலையில் வெள்ளிக்கிழமை சொக்கம்பட்டி பெரியநாயகம் ஐயனார் கோயிலில் சாமி கும்பிட சென்ற 100 பக்தர்கள் ஆற்றை கடந்து வர முடியாமல் சிக்கினர். இதையடுத்து கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி மீட்பு படையினருடன் இணைந்து 40 பக்தர்களை கயிறு கட்டி மீட்ட நிலையில் மீதமுள்ள 60 பேரை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் சனிக்கிழமை காலை தண்ணீர் குறைந்ததை அடுத்து 60 பேரும் பத்திரமாக வெளியேறினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக செஞ்சி அடுத்த பனமலை ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் அதிக அளவில் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக கட்டபொம்மன் தெரு, முக்காதிரிப்பாளையம், இழுப்பைத்தோப்பு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பனமலை ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் கரை புரண்டு ஓடுகிறது. முழங்கால் அளவிற்கு வேகமாக செல்லும் வெள்ள நீரால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் சிற்றரசூர், பொன்னங்குப்பம், துத்திப்பட்டு, மழவந்தாங்கல் ஆகிய கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவசர தேவைக்கு கூட செல்ல முடியவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் இப்பகுதிக்கு வந்து பார்வையிட்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் முதல் தடுப்பணையாக விளங்கும் மருதூர் அணைக்கட்டில் இருந்து சுமார் 74,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் சாலையில் உள்ள ஆத்தூர் பழைய பாலத்தின் மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் திருச்செந்தூர் தூத்துக்குடி இடையே போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் வெள்ள நீர் புன்னைக்காயில் ஊருக்குள் புகுந்ததால் ஏராளமான வீடுகள் பாதிக்கப்பட்டன. ஸ்டாலின் அரசு முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் போனதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் 2 இடங்களில் கரை உடைந்து வெள்ள நீர் வெளியேறி வரும் நிலையில் கரையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். சிவராமமங்கலம் அப்பன் கோயில் பகுதியில் கடந்த ஆண்டு 6 கோடி ரூபாய் மதிப்பில் கரை சீரமைக்கப்பட்ட நிலையில் அதே இடத்தில் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிவராமமங்கலம் அப்பன் கோயில் பகுதியில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட கரையில் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டது குறித்தும் கரையை முறையாக ஆய்வு செய்ய அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.